ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புனர்விஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் கிறிஸ்பியான எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஈவினிங் டீ டைமில் சாப்பிடக்கூடிய கீரை வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரெண்டு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த பருப்பை 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்திருக்கேன். இந்த பருப்பில் தண்ணி சுத்தமாக வடித்து எடுத்துக்கணும். ஏன்னா கீரை வடைன்றதுனால கீரையில் நிறைய தண்ணி அம்சம் இருக்கும், அதனால் சுத்தமாக வடித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த பருப்பில் சிறிய துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் சோம்பு, இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் சின்ன வெங்காயம் 25 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு அரைக்கீரையை பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ இதை நல்லா உருண்டையாக பிடிச்சு உள்ளங்கையில் வச்சு நல்லா தட்டிக்கலாம். இப்போ இது எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கணும், அப்போ தான் வடைக்குள்ளெல்லாம் வேகும். அது மட்டும் இல்லாமல் மேலெல்லாம் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இப்போ வடையோட அடுத்த பக்கத்தை திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இந்த பக்கமும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ அவ்வளோதான், நம்மளோட கீரை வடை மொறுன்னு கமகமன்னு வாசத்தோடு ரெடி ஆயிடுச்சு. இந்த கீரை வடையை மழை பெய்யும் போது டீயோடு சாப்பிட்டிங்கன்னா சூப்பரான சுவையில் இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. பசித்து ருசித்து சாப்பிடுங்க.